நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட் இப்போ ஆல்ரெடி எந்த ஸ்டாக்ஸ் அப்பில் மூவ் ஆகுதோ அதை மட்டும் சேஸ் பண்ணால் எப்படி இருக்கும்? இதுதான் மொமெண்டம் இன்வெஸ்டிங் பின்னாடி இருக்கிற ஐடியா. அண்ட் ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல் ஆக்டிவ் மொமெண்டம் ஃபண்டுன்றது இந்த ஐடியா சுற்றி தான் ஆக்சுவலி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ பட் மொமெண்டம் மட்டும் சேஸ் பண்ணால் ஆக்சுவலி லாங் டேர்ம் வெல்த் கிரியேட் பண்ண முடியுமா? இதுதான் இந்த வீடியோவில் ஒரு இன்டெப்த் அனலைசிஸ் மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஹாய் தேர், வெல்கம் பேக் டு holisticinvestment.in. இந்த ஃபண்டை முழுக்க நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதை பற்றின சில பேசிக் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு NFO அப்படின்றதுனால இது ஒரு ஓப்பனிங் டேட் 8th July 2025 அண்ட் க்ளோசிங் டேட் 22nd July 2025. அண்ட் இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஓப்பன் எண்டட் ஃபண்ட் டைப். இதோட கேட்டகரி வந்து ஈக்விட்டி திமேட்டிக் அண்ட் பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி 500 TRI. அண்ட் எக்ஸிட் லோட் வந்து 1%, அதுவும் 12 monthsக்குள்ளே ரிடீம் பண்ணலாம். என்ட்ரி லோட் கிடையாது. அண்ட் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண உங்களுக்கு தேவையான ரெக்குவயர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5,000 rupees. அண்ட் இந்த ஃபண்டோட ஃபண்ட் மேனேஜர் வந்து மிஸ் மனஸ்வி ஷா. அண்ட் ஆல்சோ இதோட ரிஸ்கோமீட்டர் படி இதில் அதிக ரிஸ்க் இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அண்ட் இந்த ஃபண்டோட ப்ரைமரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவே பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் அப்ரிஷியேஷனை வந்து எந்த கம்பெனிஸ் அண்ட் ஈக்விட்டி ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து மொமெண்டம் ஃபேக்டரை ரெஃப்ளெக்ட் பண்ணுறாங்களோ அதில் இன்வெஸ்ட் பண்ணி இப்படி லாங் டேர்ம் கேபிட்டல் அப்ரிஷியேஷன் ஜென்ரேட் பண்ணுன்றது தான் இவங்களுடைய பிரைமரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ். ஸோ இந்த மாதிரி நிறைய சில பேசிக் டீட்டெயில்ஸ் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஒரு பேசிக் ஐடியா இருக்கிறதுனால நெக்ஸ்ட் நம்ம அனலைசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம். ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணால் என்ன மாதிரியான அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்பர் 1, மொமெண்டம் பேஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஃபண்ட் ஒரு கிளியர் தீமை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது எந்த ஸ்டாக்ஸ் வந்து ஸ்ட்ராங் ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸை ஷோ பண்ணுதோ அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால they are aiming to ride the trend. நம்பர் 2, ஆக்டிவ்லி மேனேஜ்ட் அட்வான்டேஜ். ஒரு ஸ்டாட்டிக் மொமெண்டம் இண்டெக்ஸ் கம்பேர் பண்ணும்போது இங்கே ஃபண்ட் மேனேஜரால் டைனாமிக்லி போர்ட்ஃபோலியோ ட்வீக் பண்ண முடியும், ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணுறதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸை கேப்சர் பண்ணுறதுக்கும். அண்ட் நம்பர் 3, பொட்டன்ஷியல் டு அவுட் பர்ஃபார்ம் இன் புல் மார்க்கெட். ஸோ மொமெண்டம் ஸ்ட்ராட்டஜிஸ் மார்க்கெட் வந்து எப்போ அப்வார்டில் ட்ரெண்ட் ஆகுதோ அந்த டைமில் ரொம்ப ஆஃபனாக ஷைன் ஆகும். ஸோ பை ஹோல்டிங் டாப் பர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸ் லாங்கர். அண்ட் நம்பர் 4, டைவர்சிஃபைடு எக்ஸ்போஷர் அக்ராஸ் செக்டார்ஸ் அண்ட் மார்க்கெட் கேப்ஸ். ஸோ மொமெண்டம் பார்த்தீங்கன்னா எந்த செக்டார் அண்ட் சைஸ்லுமே அப்பியர் ஆகலாம். ஸோ இந்த ஃபண்ட் பார்த்தீங்கன்னா அக்ராஸ் த போர்ட் வின்னர்ஸை கேப்சர் பண்ணுறதுல ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. நம்பர் 5, ஐடியல் ஃபார் டாக்டிக்கல் ஆர் சேட்டலைட் அலோகேஷன். உங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு கோர் போர்ட்ஃபோலியோ இருக்குது அப்படின்றப்போ நீங்கள் ஆல்ஃபா இன்னும் ஆட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ட்ரெண்டிங் செக்மெண்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு இந்த ஃபண்ட் ஆட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சில நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. வேலை என்ன மாதிரியான டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்றதை பார்ப்போம். இதில் இருக்கிற ட்ராபேக்ஸ், அதாவது டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன் ஸ்ட்ராட்டஜி. ஸோ மொமெண்டம் குவிக்லி ரிவர்ஸும் ஆகலாம். எது மேலே போதோ அது சீக்கிரமாக கீழேயும் வரலாம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நிறைய ஷார்ப் ட்ரா டவுன்ஸ் பார்க்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் நம்பர் 2, ஷார்ட் டேர்ம் பர்ஃபார்மன்ஸ் ஸ்விங்ஸ். ஸோ இது ஒரு கன்சர்வேட்டிவ் இல்லை ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டருக்கு சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. பர்ஃபார்மன்ஸ் வாலடைலாகவும் இல்லை ஓவர் மந்த்ஸ் இன்கன்சிஸ்டண்டாகவும் இருக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. நம்பர் 3 பார்த்தீங்கன்னா ஹெவிலி டிபெண்ட் ஆன் மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ். ஸோ சைடு வேஸ் இல்லை சாப்பி மார்க்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸை ஹர்ட் பண்ணலாம், ஏன்னா ஒரு கிளியர் மொமெண்டம் எக்ஸிட் ஆகலைன்றப்ப. அண்ட் நம்பர் 4, ஆக்டிவ் ஃபண்ட் இஸ் ஈக்குவல் டு ஹையர் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. ஸோ நீங்கள் ஒரு பாசிவ் ஃபண்டை விட அதிகமாக தான் இதில் பே பண்ணுறீங்க, விச் மீன்ஸ் இந்த ஃபண்ட் வந்து இன்னும் அதிகமாக டெலிவர் பண்ணாதான் உங்களுக்கு அந்த காஸ்ட்டை ஜஸ்டிஃபை பண்ண முடியும். இட் நீட்ஸ் டு டெலிவர் பெட்டர் ரிட்டர்ன்ஸ் ஆக்சுவலி. அண்ட் நம்பர் 5, நியூ ஃபண்ட், ஏன்னா நோ லாங் டேர்ம் ட்ராக் ரெக்கார்ட் எட். ஒரு ரிலேட்டிவ்லி நியூ ஆஃபரிங், அதாவது ஒரு NFO அப்படின்றதுனால நம்மக்கிட்ட இதில் இனஃப் ஹிஸ்ட்ரி இல்லை இதோட சஸ்டெயின் பர்ஃபார்மன்ஸை ஜட்ஜ் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குது. இதையும் நம்ம மைண்டில் வச்சு தான் இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றதை பார்க்கணும். இப்போ இதில் இன்வெஸ்ட் பண்ணால் என்ன மாதிரியான ஃபைனல் டேக்அவே என்ன நம்ம அனலைசிஸில் பேசிக்லி ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல் ஆக்டிவ் மொமெண்டம் ஃபண்ட் ஒரு போல்ட் ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்காங்க. மார்க்கெட் உங்கள் ஃபேவரில் இருக்கும் போது இட்ஸ் கிரேட், ஆனால் அன்சர்டன் டைம்ஸில் இட்ஸ் சேலஞ்சிங். ஸோ இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ஒரு அட்வென்ச்சரஸ் இன்வெஸ்டர், அதுவும் வந்து மொமெண்டம் இன்வெஸ்டிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆல்ரெடி ஒரு சாலிட் கோர் போர்ட்ஃபோலியோ இருக்கிறவங்க இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு சூட்டபிளாக இருக்கும். பட் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆல்வேஸ் உங்களுடைய கோல்ஸ் அண்ட் ரிஸ்க் அப்பிடைட்க்கு அலைன் ஆகுதான்னு பார்த்து ஒரு சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர்ட்டை கன்சல்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது வில் பி பெட்டர். ஸோ எங்களுடைய பர்சனல் ரெக்கமெண்டேஷனே பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஒரு ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்டர் இல்லை கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர், அதாவது நிறைய ரிஸ்க் எடுக்க வில்லிங்காக இல்லைனாலுமே இந்த ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணலாம். ஸ்டில் உங்களுக்கு இந்த தீமில் இன்வெஸ்ட் பண்ணால் ஆல்ரெடி இந்த மாதிரி சிமிலர் எக்ஸிஸ்டிங் திமேட்டிக் ஃபண்ட்ஸ் இருக்குது,
அதுவும் ட்ராக் ரெக்கார்டோட அட்லீஸ்ட் 7 to 10 இயர்ஸ் இருக்கிற ஒரு ட்ராக் ரெக்கார்ட். அப்போ தான் அக்ராஸ் ஆல் மார்க்கெட் சைக்கிள் அது பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அண்ட் உங்களாலையுமே அனலைஸ் பண்ணி ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்க முடியும். பட் இந்த மாதிரி NFOல ப்ராப்பர் போர்ட்ஃபோலியோ ரிசர்ச் எதுவுமே இல்லாமல் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது பிளைண்டாக ரிஸ்க் எடுக்கிற மாதிரி. ஸோ நீங்கள் உங்கள் கோர் போர்ட்ஃபோலியோக்கு ஒரு ஃபண்ட் ஆட் பண்ணணும், இந்த ஃபண்ட் வந்து நீங்கள் தேடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது சூட்டபிளாக இருக்காது. பிகாஸ் ஆல்ரெடி செட் இது ஒரு NFO அண்ட் இந்த மாதிரி ஒரு ஆக்டிவ் மொமெண்டம் ஃபண்ட் தீம் இருக்கிறதுக்கு நீங்கள் கோர் போர்ட்ஃபோலியோ இருந்து சேட்டலைட் போர்ட்ஃபோலியோ மூலியமாக இன்வெஸ்ட் பண்ணுறது மைட் பி பெட்டர். பட் அதுவும் NFO அப்படின்றப்போ இட்ஸ் பெட்டர் டு அவாய்ட் ஆல் டுகெதர். அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி ஒரு ஃபண்டில், அதுவும் திமேட்டிக் ஃபண்டில் எப்போ என்ட்ரு ஆகணும் எக்ஸிட் ஆகணும் ஐடியா இருந்தால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் ஒரு சீசன்ட் இன்வெஸ்டருக்கே பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி ஹார்டர் டு ப்ரெடிக்ட். ஏன்னா மார்க்கெட் எப்படி போகும் நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ இட்ஸ் பெட்டர் இந்த மாதிரி ஒரு NFOவில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறது. பட் ஸ்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர்ட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். அவங்க இந்த ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ், ரிஸ்க் ப்ரொஃபைல், ஓவர்லேப் ரேஷியோ, அலோகேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூட்டபிலிட்டி செக் பண்ணி உங்களுடைய ரிஸ்க் டாலரன்ஸ், ஃபினான்ஷியல் கோல்ஸ் இது எல்லாத்தையுமே அலைன் ஆகுதான்னு பார்த்து அவங்க பெட்டராக இன்னும் கைட் பண்ணி உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ லாங் டேர்ம் ஒரு பெட்டர் அவுட்கம்ஸ் பார்க்குறதுக்கு இந்த கைடன்ஸ் இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.